இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு விவசாயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்ப நிறைய விவசாயிகள் என்ன கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் கொடி மிளகு நடலாமா, இல்ல செடி மிளகு நடலாமா, இல்ல திப்பிலி விட்டு நடலாமா, அல்லது எது வந்து அதிக ஈல்ட கொடுக்கும்? அப்ப மிளகுலயே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருப்போம், பன்னி ஒரு இருக்கு, கரிமுண்டா இருக்கு, அர்க்கா இருக்கு. அது மாதிரி கொடி மிளகுல இருந்து எடுக்கிறது தான் செடி மிளகு. செடி மிளகுங்கிற ஒரு சின்ன கான்செப்ட், சின்ன தனி, அது ஒரு வெரைட்டி, அது ஒரு ரகம் அப்படிங்கறத முதல் மறந்துடுங்க. இந்த கொடி மிளகுல இந்த ஸ்டெம்மை 3 கிளை இருக்கிற மாதிரி கட் பண்ணி பதியம் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் செடி மிளகு. செடி மிளகு எவ்வளவு சார் ஈல்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடி மிளகு வந்து வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயே உங்களுக்கு வந்து ஈல்டு வர ஆரம்பிச்சு. அப்ப இது எவ்வளவு ஈல்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷ் பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை விட அதிகமா ஈல்டு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. மிளகுல வந்து தண்ணி தேங்கினுச்சு அப்படின்னா வேரல்கள் வந்துடும். வேரல்கள் வந்து டோட்டலா கொடி காஞ்சிடும். ஒரு 20 வருஷம் புஷ் பேப்பர் ஃபீல்டு எங்கேயாவது இங்கே இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஒரு 20 வருஷத்து திப்பிலி விட்டு செடி எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. கொடி மிளகுல வந்து பார்த்தோம்னா தண்ணி இல்லைனாலுமே கூட ஓரளவுக்கு தாங்கி நிக்குது. ஆனா திப்பிலி ஒட்டு தண்ணி இல்லைன்னா திப்பிலி ஒட்டுல இன்னொரு பிரச்சனையும் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மிளகு ஒட்டு காஞ்சிடுது, திப்பிலி ஒட்டு தான் வளருது அப்படிங்கிற மாதிரி சில விவசாயிகள் சொல்றாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகு விவசாயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விரும்புறது வந்து மிளகுல வந்து நட்டோம்னா எது அதிக ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 3 இது இருக்குதுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செடி மிளகு இருக்கு, கொடி மிளகு இருக்கு, திப்பிலி விட்டு இருக்குங்க. இந்த 3 வெரைட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மிளகு செடி வந்து நம்ம நட்டோம்னா அதிக ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில இருந்து ஈசா காவேரி கூக்குரல் மூலமா திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம மிளகுல இதுக்கு முன்னாடியும் பல வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்ப நிறைய விவசாயிகள் என்ன கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் கொடி மிளகு நடலாமா, இல்ல செடி மிளகு நடலாமா, இல்ல திப்பிலி விட்டு நடலாமா, எது சார் பெஸ்டா இருக்கும், அல்லது எது வந்து அதிக ஈல்ட கொடுக்கும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து கேட்கறாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் புஷ் பேப்பர்னு சொல்றோம், செடி மிளகுன்னு சொல்றோம் இல்லைங்களா, கொடி மிளகு, திப்பிலி விட்டு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். அதாவது செடி மிளகுங்கிறது ஒரு ரகம் கிடையாது, அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி திப்பிலி விட்டுங்கிறதும் தனியா ஒரு ரகம் கிடையாது. புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரு பன்னி ஊர்லயோ ஒரு கரிமுண்டாவிலயோ இருந்து எடுத்து இம்ப்ரூவ் பண்ற ஒரு வெரைட்டி தான். அதாவது இதுக்குன்னு தனி ரகங்கள் கிடையாது. இப்போ மிளகுலே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம், பன்னி ஒரு இருக்கு, கரிமுண்டா இருக்கு, அர்க்கா இருக்கு, அது மாதிரி நம்ம பல வெரைட்டி நேம் சொல்லியிருப்போம். அது மாதிரி செடி மிளகு வந்து தனி ரகம் கிடையாது. புரியுதுங்களா? அதான் முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது கொடி மிளகுல இருந்து எடுக்கிறது தான் செடி மிளகு. செடி மிளகுங்கிற ஒரு சின்ன கான்செப்ட், சின்ன தனி, அது ஒரு வெரைட்டி, அது ஒரு ரகம் அப்படிங்கிறத முதல் மறந்துடுங்க. புரியுதுங்களா? இப்ப செடி மிளகுங்கிறது நிறைய விவசாயிகள் கேட்கறது வந்து செடி மிளகு பத்தி நீங்க நிறையவே கேட்குறீங்க. செடி மிளகுன்னா இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப செடி மிளகு, இப்ப இது வந்து பாருங்க, நம்ம இருக்கிறது வந்து கொடி மிளகு ஒரு தோட்டம். இந்த கொடி மிளகுல இங்க பாருங்களேன், பக்கத்துல இந்த பாருங்க, இந்த மாதிரி காப்பு வருது, காப்பு வந்து இருக்குதுங்களா, காப்பு வந்த இந்த ஸ்டெம்மை 3 கிளை இருக்கிற மாதிரி கட் பண்ணி பதியம் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் செடி மிளகு. அப்ப கொடி மிளகுல இருந்துதான் செடி மிளகவே எடுக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப கொடி மிளகுல அதிக ஈல்டு வருதா அல்லது செடி மிளகுல அதிக ஈல்டு வருதாங்கிறத மட்டும் நம்ம பாத்திரலாம். புரியுதுங்களா? இப்ப கொடி மிளகு எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு கொடி மிளகு இருக்குன்னா ஒரு 3 வருஷத்துல நமக்கு வந்து ஈல்டு வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஈல்டு வர ஆரம்பிக்கும். அதாவது செடி நட்டதுல இருந்து ஒரு 3 வருஷத்துல வந்து நமக்கு காப்பு வர ஆரம்பிக்கும். அது பரவலா வந்து அங்கங்க ஒரு செடிக்கு ஒரு 1/4 கிலோ அந்த ரேஞ்சுக்கு காப்பு வர ஆரம்பிக்கும். இந்த கொடி மிளகுல வர ஈல்டு படிப்படியா அதிகரிக்கும். சரிங்களா? ஒரு 3வது வருஷம் வருதுன்னா அப்ப காமனா ஒரு ஏக்கர்லயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 கிலோ 100 கிலோ வரும். அப்புறம் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வரும். அப்புறம் ஒரு மரத்துக்கு 2 கிலோ 3 கிலோ அப்படிங்கிற மாதிரி வந்து படிப்படியா வந்து அந்த டியூரேஷன் அதிகமாக ஈல்டு அதிகரிக்கும். இதுதான் வந்து காமன். புரியுதுங்களா? சரி, இப்ப செடி மிளகு எவ்வளவு சார் ஈல்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடி மிளகுங்கிறது நீங்க வச்சதுல இருந்து ஒரு வருஷத்துலயே வந்து உங்களுக்கு காப்பு வர ஆரம்பிச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, செடி மிளகு அந்த காய்க்கிற அந்த ஸ்டெம்மில் இருந்து கட் பண்ணி கொடுக்கறதுனால அடுத்து வரதை வந்து பார்த்தோம்னா இந்த கொடி மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டை ஃபார்ம் பண்ணி பிடிச்சி ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் அந்த காய்க்கிற பகுதியில் வந்து ரூட் ஃபார்ம் ஆகாது.
பிரான்ச் தான் ஃபார்ம் ஆகும். அந்த பிரான்ச் எடுத்து நம்ம இங்க போடுறதுனால கொடிமிளகுல அடுத்து வரதெல்லாம் என்ன வரும்னா பிரான்ச்சஸா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதுல இருந்து ஒவ்வொரு பிரான்ச் வெடிக்க ஒவ்வொரு பிஞ்சு வர ஆரம்பிக்கும், ஒவ்வொரு திரின்னு சொல்லுவோம் இல்ல மிளகுல, அந்த திரி வர ஆரம்பிக்கும். அப்போ செடி மிளகு வந்து வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயே உங்களுக்கு வந்து ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அப்ப இது எவ்வளவு ஈல்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடிமிளகுல உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொடிமிளகுல ஒரு 10 வருஷ கொடியில ஒரு காஞ்ச மிளகா ஒரு 2 கிலோ 2.5 கிலோ எடுக்கிறோம் ஒரு கொடியில அப்படின்னா, இதே செடி மிளகா நீங்க புஷ் பேப்பர் செடி மிளகா வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ, அதிகபட்சமா ஒரு 1/2 கிலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஈல்டு, ஒரு கமர்சியலா நமக்கு ஒரு வேல்யூபிளா நம்ம எந்த மரங்களை எந்த மிளகு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடிமிளகு பெஸ்ட். கொடிமிளகை கம்பேர் பண்றப்ப கொடிமிளகை ஈல்ட செடி மிளகுல வராது. ஆக்சுவலா செடி மிளகு வந்து எதுக்காக மோஸ்ட்லி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இப்போ நம்ம வீடு இருக்குது, நமக்கும் வந்து வீட்டுல காய்கறி தோட்டம் எல்லாமே போடுறோம், ஒரு கத்திரிக்காய் போடுறோம், தக்காளி போடுறோம், நம்ம வீட்டுக்கு தேவையானதை பறிச்சு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அது மாதிரி இந்த புஷ் பேப்பர் வந்து வீட்டுக்கு முன்னாடி நம்ம நிழல் பக்கத்துல ஒரு 2 செடி வச்சுட்டோம்னா வீட்டுக்கு தேவையான மிளகை நம்ம யூஸுக்காக வேணா எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதுக்காக தான் இது கமர்சியலா ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகும். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆறுக்கு ஆறு வந்து ஒரு நிழல் பங்கான இடங்கள்ல வந்து நம்ம ஒரு செடி மிளகு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செடிக்கு அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு காஞ்ச மிளகாய் கிடைக்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோவில இருந்து 1/2 கிலோ வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? சப்போஸ் நீங்க பாக்குறீங்க, நீங்க செடி மிளகு ஏதாவது வச்சிருக்கீங்க, புஷ் பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை விட அதிகமா ஈல்டு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க, அல்லது எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 1/4 கிலோவுக்கு மேல வரதுக்கான வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், செடி மிளகை கம்பேர் பண்றதை விட அதுக்கு ஈக்குவலா வந்து நீங்க கொடிமிளகுல வர ஈல்ட இதுல நிச்சயமா எடுக்க முடியாது. சரி சார், ஓகே, எனக்கு ஒரு 1/4 கிலோ வருது, நான் ஒரு 900 செடி வைக்கிறேன், எனக்கு வர்றது வரட்டும், நான் வந்து கீழே பறிச்சுக்கிறதுக்காக எனக்கு ஆள் பிரச்சனை இருக்கு, அதனால நான் செடி மிளகை வச்சுக்கிறேன், எனக்கு வர ஈல்டு வரட்டும், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா உங்க விருப்பம், தாராளமா வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஈல்டு அதிகமா வேணும், அது மூலியமா ஒரு நல்ல ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து கொடிமிளகு தான் பெஸ்ட்டுங்க. செடி மிளகுல வந்து அவ்வளவா ஈல்டு கொடிமிளகை கம்பேர் பண்றப்ப இல்லை அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? சரிங்களா? இவங்க கொடிமிளகுக்கும் செடி மிளகுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா திப்பிலி ஒட்டு அப்படிங்கிறது இப்ப நிறைய நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. திப்பிலி ஒட்டுன்னு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த திப்பிலி ஒட்டு நடலாமா வேணாமான்னு அதையும் சில பேர் வந்து கேட்கறாங்க. சார், திப்பிலி ஒட்டு பண்ணலாமா? பண்ணலாம். புரியுதுங்களா? ஆனால் இப்ப கொடிமிளகா இருக்கட்டும், கொடிமிளகு இருக்கு இல்லைங்களா, பாரம்பரியமா கொடிமிளகு வந்து நட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50-60 வருஷமா வந்து அதுக்கு மேலேயே வந்து 100 வருஷமா கூட இருக்கும். நம்ம கொடிமிளகை வந்து பார்த்துருக்கோம். கொடிமிளகுல இருந்து ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லா சூழ்நிலையுமே தாங்கி இருக்கு. புரியுதுங்களா? அது ஒரு பிரச்சனை என்னாலும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொடிமிளகுல என்ன பிரச்சனை வரும், வாடல் வருமா, எந்த டைம்ல வரும், சரிங்களா? அதுல சாப்பிட்டு வில்ட்டு வருதா, இல்லது வில்ட்டு தீவிரமா வில்ட்டு வருதா, கொடி காயுதா, இந்த மாதிரி சூழல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இது பல வருஷமா பயிரிடப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதோட நன்மை தீமை என்னங்கிறத ஒவ்வொரு மிளகு விவசாயிகளுக்குமே தெரியும். புரியுதுங்களா? ஆனா இந்த புஷ் பேப்பரோ அல்லது இந்த திப்பிலி ஒட்டோ இது வந்து இத்தனை வருஷமா பயிரிடப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு 20 வருஷம் புஷ் பேப்பர் ஃபீல்டு எங்கேயாவது இங்கே இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. ரெண்டாவது, ஒரு 20 வருஷத்து திப்பிலி ஒட்டு செடி எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. புரியுதுங்களா? சோ இது எல்லாமே இப்பதான் வந்து ஒரு இந்த 5 வருஷத்துக்குள்ளதான் ஒரு ஃபுல்லாவே வந்து அங்கங்க வந்து பரவிக்கிட்டு இருக்கு, அங்கங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ திப்பிலி ஒட்டுல என்ன பிரச்சனைன்னு எதுக்காக திப்பிலி ஒட்டு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீர் தேங்கக்கூடிய நிலங்களா இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிளகுல வந்து தண்ணி தேங்கினுச்சு அப்படின்னா வேரல்கள் வந்துடும். வேரல்கள் வந்து டோட்டலா கொடி காஞ்சிடும். சோ இந்த மாதிரி தண்ணி தேங்கக்கூடிய நிலங்கள்ல மழை காலங்கள்ல தண்ணி வந்துச்சுன்னா, சார் எனக்கு 1 வாரம் தண்ணி நிற்கும் சார், அல்லது 1 மாசமே நிற்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல மிளகு வந்து வாடல் வந்து மிளகு நிறைய காஞ்சி போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த திப்பிலி ஒட்டுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாடல் நோய் எவ்வளவுதான் தண்ணி தேங்கி நின்னாலுமே வாடல் நோய் வரதில்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க திப்பிலி ஒட்டு எல்லாமே செலக்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்றேன், உங்க தண்ணி தேங்கக்கூடிய நிலங்களா இருந்துச்சுன்னா நீங்க திப்பிலி ஒட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
புரியுதுங்களா? ஆனா திப்பிலி ஊட்டுல வாடல் நோய் வருமா வராதான்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, வேப்ப மரத்துக்கு வாடல் நோய் நீங்க பாத்திருக்கீங்களா? வேப்ப மரத்துல ஃபங்கஸ் அஃபெக்ட் பண்ணி மரங்கள் செத்து இருக்குது. இன்னைக்கு வேப்ப மரத்தை பாத்தீங்கன்னா எல்லா மரமும் மொட்டையா காஞ்சி நிற்கும். பாத்திருக்கீங்களா? இலையெல்லாம் பழுத்து பழுத்து கொட்டும். அது தேயிலை கொசுன்னு ஒரு கொசு இன்னைக்கு வேப்ப மரத்தையும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ வருங்காலங்கள்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை, இப்ப இருக்கிற பருவநிலை மாற்றத்துல எந்த பயிருக்கு எந்த நோய் வரும்னு என்னாலலாம் உறுதியா சொல்லவே முடியாது. இன்னைக்கு வெள்ளைப்பூச்சிங்கிற ஒரு பூச்சி சில குறிப்பிட்ட பயிரை தாக்கிக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு தென்னை முதற்கொண்டு எல்லாமே அடிச்சு நொறுக்குது. சோ பருவநிலை மாற மாற பூச்சிகள் தன்னோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட சூழலை மாத்திக்குது. சோ ஃபியூச்சர்ல இந்த திப்பிலி ஊட்டுல இப்ப வாடல் வரலன்னு சொல்றாங்க. சோ தண்ணி தேங்குறவங்க வேணா வாங்கி வச்சு பாருங்க, அதுல தப்பு இல்லை. ஆனா வாடல் வரல, ஃபியூச்சர்ல வேற ஏதாவது வருமானா அதையும் என்னால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொடிமிளகு மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பயிர் பண்ண விவசாயிகள் யாரும் இல்லை. இப்பதான் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி திப்பிலி ஊட்டுல இப்ப இதுல கொடிமிளகுல பார்த்தோம்னா தண்ணி இல்லைனாலுமே கூட ஓரளவுக்கு தாங்கி நிற்கும். ஆனா திப்பிலி ஊட்டு தண்ணி இல்லைன்னா காஞ்சிடுது. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இது எல்லாமே இப்ப ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துக்குள்ள திப்பிலி ஊட்டு, செடி மிளகு இது எல்லாமே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இது சில விவசாயிகள் வச்சு பார்த்துட்டு இது சரி வரலன்னு வந்த விவசாயிகளும் இருக்காங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இதை வச்சு சக்சஸ் பண்ண விவசாயிகளும் இருக்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி தேங்கக்கூடிய நிலங்களா இன்னைக்கு மினிமம் மார்க்கெட்ல ஒரு திப்பிலி ஊட்டா இருக்கட்டும் ஒரு 150 ரூபா சொல்றாங்க ஒரு செடி. புஷ் பேப்பர் செடி மிளகா இருக்கட்டும் அதுவும் ஒரு 150 ரூபா சொல்றாங்க. புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி தேங்கக்கூடிய நிலங்களா இருந்தா நீங்க வச்சு பாருங்க. புரியுதுங்களா? இதுல ஃபியூச்சர்ல வேற எந்த டிசீஸும் வராதா அல்லது இது மூலியமா வேற ஏதாவது பூச்சிகள் தாக்காதா அப்படின்லாம் என்னால உறுதியா சொல்ல முடியாது. இப்ப கொடிமிளகுல வர பில்ட்டு ஃபியூச்சர்ல இதுல வரலாம். நீங்க ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கணும், பில்ட்டுங்கிறது மழை காலங்கள்ல மட்டும்தான் வரும்னு நினைக்கிறீங்க. மழை காலங்கள்ல மட்டும் இல்லை. புரியுதுங்களா? அது நல்லா வெயில் அடிக்கிற டைம்லயுமே கூட வருது. ஸோ தண்ணி தேங்கினாதான் அந்த வீட்டு வருங்கிறது இல்லை. அந்த பூஞ்சனம் இப்ப இருக்கிற பருவநிலை மாற்றத்தின் காரணமாக எப்ப வேணாலும் தகவமைப்பை மாத்திக்கிட்டு வர சூழ்நிலை இப்ப இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, திப்பிலி விட்டு இப்போதைக்கு தண்ணி தேங்கக்கூடிய நிலங்கள்ல வைக்கலாம், நல்லா வருது, அழுகல் வரலங்கிறாங்க. ஸோ நீங்க திப்பிலி விட்டு செலக்ட் பண்றீங்கன்னா தண்ணி தேங்கக்கூடிய நிலங்களா இருக்கும், அல்லது ஈரம் கோத்துக்கிட்டு இருக்கிற நிலங்களா இருக்கும், அல்லது உரம்பெடுத்து போற நிலமா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு வேணா நீங்க திப்பிலி விட்டு வச்சு பாருங்க. அதோட நன்மை தீமைகளை என்னால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது 20 வருஷ பயிரா இன்னும் யாருக்கிட்டும் இல்லை. அதே மாதிரி புஷ் பேப்பர்லயும் அதிகபட்சமா இல்லை ஒரு 1/4 கிலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல உள்ள நன்மை தீமைகளும் என்னால இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் வச்சு 20-25 வருஷத்தை பயிர் பண்ற விவசாயிகளை நானும் பார்க்கல. புரியுதுங்களா? இதுதாங்க யதார்த்தம். திப்பிலி ஒட்டுல இன்னொரு பிரச்சனையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திப்பிலியில இருந்து ஒட்டு போட்டு கொடுக்குறாங்க. திப்பிலி தாய் செடியே எடுத்துக்கிறாங்க, கரிமுண்டாவோ பன்னி ஊரோ அதுல ஒட்டு போடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த ஒட்டு போட்டு கொடுக்கறது மண்ணுல வைக்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மிளகு ஒட்டு காஞ்சிடுது, திப்பிலி ஒட்டு தான் வளருது. இது மாதிரி நிறைய விவசாயிகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, திப்பிலி ஒட்டுல இந்த மாதிரி வாங்கி வச்சோம்னா மிளகு காஞ்சிடுது, ஒட்டு மிளகு காஞ்சிடுது, திப்பிலி தான் டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில விவசாயிகள் சொல்றாங்க. அதனால நீங்க திப்பிலி ஒட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேர் பிடிச்சி நல்ல செடியா இருந்தா பார்த்து வைங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க திப்பிலி ஒட்டை நல்லா நட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு, நல்லா ஈல்டு வந்திருக்குன்னா அந்த மாதிரி விவசாயிகிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்டு கூட நீங்க திப்பிலி ஒட்டை நட்டுக்குங்க. ஸோ கொடிமிளகா செடி மிளகா திப்பிலி ஒட்டான்னு கேட்டா கொடிமிளகு பெஸ்ட். புரியுதுங்களா? தண்ணி தேங்கக்கூடிய நிலங்கள்ல திப்பிலி ஒட்டு சொல்றாங்க. அது வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு தண்ணி தேங்கக்கூடிய நிலங்களா இருந்தா நீங்க அதை பயன்படுத்தி பாருங்க. 3வது, செடி மிளக புஷ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா? புஷ் பேப்பரா இருந்துச்சுன்னா அது ஈல்டு கம்மியா தான் வரும். எனக்கு கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வச்சுக்கிறேன்னா நீங்க தாராளமா வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இதுதாங்க இந்த 3க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சப்போஸ் இதுல நீங்க ஒரு புஷ் பேப்பரோ அல்லது ஒரு திப்பிலி ஒட்டோ வச்சு நான் 20 வருஷம் வச்சிருக்கேன் சார், நல்ல ஈல்டு வந்துட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், வச்சுக்கலாம். சரி, இந்த வித்தியாசத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு தாராளமா கால் பண்ணலாம். அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறேன். சரிங்களா? நன்றி. ஓகே மக்களே, இந்த மிளகு விவசாயத்துல திப்பிலி ஒட்டு, செடி மிளகு, கொடி மிளகை பத்தி நம்ம ராஜா சார் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. இந்த மிளகு விவசாயத்துல இதுதான் சந்தேகம் இல்லை. இதை தவிர்த்து மிளகு விவசாயத்துல வேற எந்த சந்தேகமா இருந்தாலும், மரங்கள்ல வேற
நடைமுறையில் வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் சாரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க டைரக்டா சார்ட்ட கேட்டு அதுக்கு உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை வந்து ரெகுலரா நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்தாதான் மேலும் மேலும் நம்ம வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.